சேவை பரலாகுமா ஸ்ரீரங்கம் சென்றால் வினை போகுமா நாவு 2000 நாகத்தின் மேலே லங்கையை பாடித்து படுத்தாய் பெருமானே சரியா ஆண்டாள் திருப்பவை பாடினால் எங்கும் அவரவர் வீட்டில் ஆனந்தம் பொங்கும் வேண்டியவர்க்கு வீர லட்சுமி தங்க விஷ்ணந்திற்கும் ஸ்ரீ பாண்டரங்கம் பெற்றவர் செத்தாலும் பெருமாள் இருப்பார் பெருமினைக்கு பிறவி கொடுப்பார் குற்றமில்லா கண்ணன் கூடவே இருப்பார் கும்பிடு ராமசாமி தோடு சொல்லப்பா இப்படி எல்லாம் ஆனந்தம் வார்த்தை ஆகட்டும் காலப்பட்டு தாண்டி வந்தாரையப்பா என்னடா குளத்தூர்ல வண்டி நிறுத்திட்டு போனாலே தேவி என்னுடைய பாதத்தில் படுத்த போயினால் எப்படி தெரியுமா சரியா என் மாடத்து மணி விளக்கு ஒரு பெண்ணா பிறந்தவர்கள் வீட்டுக்கு போனா அந்த அம்மா தான் வீட்டுக்கே விளக்கு சரியா ஆமா இப்போ ஒண்ணு இல்ல நம்ம வீரபத்ர அண்ணா இருக்காருல்ல நாடக ஆசிரியர் அவங்க வீட்டம்மா என்ன பண்ணாங்க இப்போ ஜோசியம் பார்த்தாங்க ஜோசியம் பார்த்த உடனே சனீஸ்வரன் கோயில ஒரு 9 நாள் சுத்துமா அப்படின்னு ஜோசியர் சொன்னாரு இந்த அம்மா என்ன பண்ணாங்க சனீஸ்வரன் கோயில் போனா தூரம் போனோம் அப்போ அந்த அம்மா நம்ம காலையில நைட்ல என்ன பண்ணாங்க குளிக்கிறது நேரா அந்த அண்ணாவை சுத்துறது இந்த அண்ணாவை நடுவுக்கு வரது சுத்துறது பக்கத்து வீட்டு பாத்தி காட்டுறது ஏமா காத்தால நைட்டு உங்க வீட்டுக்கு சுத்துற அப்ப ஜோசியரை பார்த்தேன் என்ன சனீஸ்வரன் கோயில போய் 9 நாள் சுத்த சொன்னாரு காலையில சாயங்காலம் சனீஸ்வரன் கோயிலுக்கு தொலைவா போனோம் சனீஸ்வரன் அந்த சனியை எங்க வீட்டுல இருக்கிறான் நான் இங்கே சுத்தி வரேன் ஏன் சனீஸ்வரன் கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு இவரே அந்த அம்மா சுத்துறாங்க யாரும் கருத்து சொல்றது கிடைக்கலையா போயும் போயும்
என் பொண்டாட்டி சனீஸ்வரன் கோயில் சுத்தத்துக்கு போனாலாமா, அது ரொம்ப தூரம், அதனால அங்கெல்லாம் எழுந்து போயிட்டு வந்துட்டு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி என்ன பிடிச்ச சரி என் வீட்டுல இருக்குதுன்னு அப்படி என்னையே சுத்திக்கினாலாம். 20 ரூபாய் கோத்துட்டாங்கன்னு இவ்வளவு கோபம் இருக்கு. அப்படி ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு வீட்டிலே சென்றால் மாதர் குலத்துக்கு மாணிக்கும் மானத்து மணி விளக்கு. இந்த இவருடைய பாதத்தில் படிந்தபடி நான் மானத்தில் சுகமாக நீங்க வாழ்ந்திருக்க வேண்டும். ஆமா, இருந்தாலும் உங்களை அழைத்த செய்தி என்ன தெரியுமா? இன்று தினத்திலே மகத தேசாதிபதி கிரிவசாபுரி ஆண்டு வரக்கூடிய மகத மன்னன் சராசந்தன் நம்ம தேடி வருகிறான். அவன் வந்தா என்ன வரலாம் என்ன, நம்மளுடைய வேலை என்ன? நேற்று தினத்திலே தாய் மாமன் சொல்லக்கூடிய கம்சனை மடித்து அடித்தவன் உயிர் சேதம் செய்திருக்கிறேன். அதை உற்சாகப்படுத்தி இந்த வடமதுராபுரி பட்டணத்திலே நாமெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அந்த கம்சன் என்று சொல்லக்கூடிய மாமன் மடிந்த செய்தியை மாபெரும் திருவிழாவாக நாம் கொண்டாட வேண்டும் அப்படின்னு ஒரு பெருமை. இந்த பஞ்சனையில் நம்ம இருக்கின்ற போது எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி இருக்குது? ஜன்னல் காற்று வீசுது, ஏகம் எல்லாம் கூசுது. ஜன்னல் காற்று வீசுது, ஏகம் எல்லாம் கூசுது. ஏவி ஜன்னல் காற்று வீசுது, ஏகம் எல்லாம் கூசுது. ஜன்னல் காற்று வீசுது, ஏகம் எல்லாம் கூசுது. ஆமா, ஆகிட்டோம். இப்ப சந்தோஷமா இருக்கிறோம், சதியும் பதியும் அரண்மனை இருக்கிறோம். யார் வராங்கன்னு பாக்கலாம். தேவி, டேய் ஓய் முதலியாரே, ஓய் அமைச்சர்களே, நான்டா மயிலழகன். இவ்வளவு நேரம் எங்கெல்லாம் போயிருந்தாரோ கண்ணன் என் மருமகனை வளர்த்து மகா கர்ப்பம் கர்ப்பம் வீரை ஆமா வினோதத்துடன் இருக்கிறான். வீலை வினோதம். அவனுக்கு என்ன ஒரு குறைவா, எத்தனை பொண்டாட்டிங்க ஒண்ணு போனா கூட ஒண்ணுக்கு ரெடியா இருக்குது. மரியாதை இல்ல. ஆமா என் மருமகனை வளர்த்துட்டா ஆமா இந்த கர்ப்பம் மகாபுர கர்ப்பம் அச்சுத்தல்லு இவனை என்னடா கிருஷ்ணா நீதான் என்னுடன் மதிப்பல்லாமல் என்னுடைய தேவையுடன் உறவியா இருப்பதென்னே.
அப்படி ஒன்று வாட்ஸ்அப் வச்சுக்கிறான் சாயந்தரம் முடியிட்டு நைட் விடியலாம் மாலை எடுத்து வர இங்கே நின்றுருந்தாங்க சாமி சரசந்தா ஏன்னா ஏ கொலகாரா திருப்பி போனா லட்டு குடுக்குற சாமிக்கு சூத்து புட்டு புட்டு ஆக மாட்டேங்குறோ டேய் டேய் அவன் ஏன் தெரியுமா என்ன அடிக்கிறான் தெரியுமா ஏன் அடிக்கிறான் என்னுடைய பக்தன் அதே எந்நேரமும் கடவுளுடைய பக்தியுடையவன் ஆடாடா வருங்காலம் போங்காலம் நிகழ்காலம் இப்படி பார்த்து யாருக்கு போங்காலம் ஓய் ஜோசியம் பார்க்கறவன் தான் ஆமா ஆமா நமக்கு எல்லாமே தெரியும் தெரியும் அதுவும் தவிர ரிஷபாசுரனை தோலை உரித்து டமாரத்தை கட்டி வைத்திருக்கிறான் ஓ அவருடைய வாய்ப்படியில ஆமா அந்த சராசரனை அழிக்க வேண்டும் என்றால் அந்த டமாரத்தை எவன் ஒருவன் அடிக்கிறானோ அவனே சராசரனை கொள்வதற்கு அர்த்தம் ஓ அப்படிப்பட்ட வல்லபை படித்தவன் என்னுடைய பக்தினால் ரொம்ப சிறந்தவனா இருக்கிறான் அதனால வைகுந்தம் தேடி வந்திருக்கிறான் சராசந்தா மிக்க சந்தோஷமானேன் என்னுடைய பாதத்தை படிந்து விட்டு வேண்டிய வரத்தை பெற்றுக் கொண்டு மகத தேசம் புறப்படு யாருடைய வாதத்தை யார் உழைக்கவில்லை அது வரைக்கும் சாமி ஆண்டவனே நாராயணா கோவிந்தா வைகுந்தா நாராயணா ஹரிரங்கா ஸ்ரீரங்கா பாண்டரங்கா அப்படின்னு என்னை தோத்திருக்கக்கூடிய ஆள் இந்த தினத்திலே கண்ணா அந்த மாதிரி அப்ப கூப்பிட்டா சாம்பல் மோரியா இதுக்கு முன்னாடி ஆமா ஓ அப்ப நான் பேச்சு மாற்றமா இருக்கிறேன் என்ன தேடி வந்திருக்கிறேன் இப்போது வந்தால் வாதிக்கு வா சண்டைக்கு வான்னு கூப்பிடுறேன் சரியா வந்தால் பாடிக்கு வா வாதில்லடா உனை இறப்படம் இல்லாமல் செய்ய வந்திருக்கிறேன் என்னையா சரசந்தா அட உனக்கும் எனக்கும் என்ன பாகை அடி சரசந்தா உன்னை பத்தி தெரியும் உன்னுடைய தகவலை பத்தி தெரியும் உங்க பாட்டுல பத்தி எனக்கு தெரியும் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆனால் இன்று என்னை தேடி சபரிக்கு வந்திருக்கிறாயே உனக்கும் எனக்கு என்ன பகை என்ன பகை சொல்ற ஆமா உனக்கு பலியா பாட்டின் பலியா தாத்தாக்கள் பலியா முன்னோர்கள் பலியா உனக்கு என்ன சண்டை உனக்கு என்ன பலி எதற்காக வந்தாய் உனக்கு என்ன பலி பழி பகை ஆமா இல்லையா ஆமா எதுக்கு ஓடிப்போ உன்னை உயிரோட விடுவதில்லை உன்னை என்ன செய்வேன் தெரியுமா என்ன செய்வேன் எதற்கு என்ன பலி என்ன பலி நான் பிறந்ததோ வடுமுதலாபுரி பட்டணத்திலே வசந்தேவருக்கும் தேவகி அம்மனுக்கும் 8வது பிள்ளையை நான் பிறந்தேன்
ஏய் வக்காலா ஒளி டேய் நாங்கல்ல நாக்கு அடிக்கி பேசுறா டேய் நிறுத்துறா வக்காலா ஒளி வடமதுரை ஆட்சி செய்வார் புரியக்கூடியவன் யார்? உன்னுடைய மருகன் எனக்கு தாய் மாமன். எனக்கு மருமகன். ஆமா. உனக்கு தாய் மாமன். ஆமா. என் மருகன் எங்கே? உன்னுடைய மருகன் எங்கே? அந்த மருகன் மடிந்து விட்டான்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை கல்லாவி சந்தைக்கு கருவாடு வீக்கி போயிருக்கிறான் இது. நாம ஏன் பயந்து சொல்லணும்? அதனாலே உன்னுடைய மருகன் நான் சொல்றேன். அந்த பள்ளியை திருக்கி வந்திருக்கிறேன். அதான் சத்தா அந்த படித்த மருகன் தன்னை போலவே அதான் சத்தா சத்தா படித்த மருகன் தன்னை போலவே அதான் சத்தா சத்தா போல உயிர் வாங்க போகிறேன் ஓகடா எதற்கு வைகுந்தம் தேடி என்ன நாடி ஓட்டமாய் ஓடி வந்திருக்கிறாய் என்று இப்போ புரிந்தது. எப்படி உடைய மருகன் என்னுடைய கையால் கம்சன் மடிந்தாலும் அதே மாதிரி நீ மடிய போய்க்கிற மரியாதை ஓடி போய் முகத்துல மீசைக்குதாடா உனக்கு பொம்பளை. எல்லாருக்குமே தெரியும். என் முகத்துல மீசல் உலகம் தெரியும். 14 உலகத்திற்கும் தெரியும். வீரியம் படைத்தவர் என்று வேந்தர் சபையால் என்று போர்முனையில் நன்று சமர்ப்பணிகளுக்கு உனக்கு எனக்கு தகுதி இருக்குதா? அப்படியா? கண்டா என் மரகு மடிஞ்சது போல நான் மடி கட்டி பண்ணி மடிய போற உனக்கு எத்தனை இருக்கக்கூடிய இந்த இது என்ன உனக்கு? பூமி மேல ஆகாயம் அண்டம் பிண்டம் புவனம் ஈரேழு லோகமும். ஆமா. நீ நிக்கிறவன் நான் நிக்கிறவன். நீ நிக்கிற உலகக்கடவன். கொடி புல் பூண்டு அனைத்தும் சந்திர சூரியன் மண்ணு மின்னு இந்த உலகத்தில் அனைத்தும் நானே. நீயே. ஆமா. இந்த கர்வம் என் மருமகன் அடிச்ச உண்மைதான். இந்த மாவீரன் சராசந்தர் இடத்திலே நீ வந்து நிக்கிற கண்டா நீ ஒரு புல் யான் ஒரு அறிவாள். அப்படியா? இப்போ உனக்கு விளக்கம். இனி என் மருமகன் போல நான் மடி வேணும். மடி கண்டிப்பா மடிய போறேன். உன் ஆணவத்தை அடக்கி உன் மருகன் எப்படி மடிந்தானோ அதே மாதிரி கையாடி மடிந்து விடுவார். ஏன் பார்க்கிறது தெரியுமா? அண்டபவனம் சராசரங்கள் ஈரேழு லோகம் தராதர உலகங்கள். நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? அப்படியா? அந்த உபல சராசரம் தையன் அப்படியா? வில்லு வளர்த்திருக்கிற அந்த வில்லை என்ன செய்வோம் தெரியுமா? அந்த சத்தம் மருதம் போல செய்வீங்க. சத்தம்
போச்சு டேய் டேய் என் மருமகனை மடித்தேன் ஓய் சபரிய புஜபலம் ஆமா உன் சபரிய புஜபலம் எல்லாம் சாமர்க்கிறதுக்கு போயிடுச்சு என்னடா போச்சு வடாங்க டேய் சாமியா உன்னிடத்திலே புறமுது காட்டி ஏன் ஓடினு தெரியுமா? சாமியா ஓய் நீங்க ஆம்பளை சண்டை போட்டா அது வந்து மரியாதை குறையாது கூட்டுக்காரி மாதிரி 2 பேரையும் கூப்பிட்டு விடு அப்படின்ற ஆளுக்கு ஒரு பக்கம் தொடப்பு கட்டை எடுத்து புடிச்சுக்கிறாங்க ஆ, சுமதி என் சுந்தரி போய் இல்ல நேரம் இல்ல. சரி சரிட்டா தேவி சாமி எனக்கு சக்தி இல்ல ஆமா செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு போயிருந்தா எவ்வளவு சட்டி வேணும்? இப்படி வாங்க. ஆ? புறமுது காட்டி ஏன் ஓடி வந்த தெரியுமா? ஏன் வந்த? இவனை கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தில் விடுத்தது உண்டானால் ஆனால் அந்த சராசர தனியை அறுத்துட்டு போயிருக்கோம். ஒரே செகண்ட்ல ஒரு கண் மூடி ஓ சுதா முறா சுதர்சன சக்கரத்தை விடுத்திருந்தால் விடுத்திருந்தால் சராசரன் தலையை ஆ, சிறமேறி முண்டு மேல் தள்ளி இருக்கோம் தனித்தனியா போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? ஏன்? இவனோட கூட பலசாலிங்க ஆ, சரிசமமா பலசாலிங்க 7 பேர். 7 பேரு. யாரா தெரியுமா? ஆ, அதாவது வந்து ஆ, இந்த சராசந்தன், ஆ, பீமன், ஆ, மணிமாலன், ஆ, மகாசுரன், ஆ, இடும்பாசுரன், ஆ, துரியோதனன், ஆ. இப்படி சொல்லக்கூடிய 7 பேரும் ஒரே நேரத்தில் சிவன் கூட போய் வரவேற்கிறார். வர வாங்கி வைக்கிறாங்க. அவர் என்ன வரம் பண்ணிட்டார் தெரியுமா? என்ன? இந்த 7 பேரிலும் ஆ, எவன் ஒருவனுக்குள்ள ஒரு மாண்டு மடிறீங்களோ ஆமா. அவனே இந்த உலகத்தில் பலசாலி ஓ, ஓ. அப்படின்னு ஈசன் வரம் கொடுத்திருக்காரு. கொடுத்திருக்கிறார். இந்த உன்னுடைய விதிவாசம் யாருக்கு தெரியுமா? யார் கையில? எவன் ஒருத்தன் கையில் இருக்கிறது தெரியாது. தெரியாது. 7 பேர்ல எவன் ஒருத்தன் கையில் இருக்கிறது தெரியாது. இவன் நடக்கிறான் சுடுகா பையன். அதனால நான் படிக்க போறது இல்ல. ஏன் நான் புறமுது காட்சி வந்தேன் தெரியுமா? ஏன்? இவனுக்கு இருப்பத 17 அதாவது 413 கோடி சேனை. சரி. ஒரு ஓடி போனா 23 கோடி சேனையை நசுக்கி புழிஞ்சு புளிஞ்சு அந்த பூமியில சேர்த்திருக்கிறது. சேர்த்திருக்கிறோம். அக்கா ஆக மட்டும் ஆ, 18 கோடி சேனை அதாவது 413 கோடி சேனையை ஆ. 18 தரம் போய் சண்டை போட்டுக்கிறேன். சண்டை போட்டுக்கிறேன். அந்த 18 தரம் சண்டை போட்டு ஆ. 413 கோடி சேனையை மடிச்சிருக்கேன் நான். ஓ, இவனுடைய சும்மா ஒண்ணு சண்டை போட நானு. இவனுடைய துர்ப்படைகள் ஆமா அது போச்சு. இருக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான். இவங்கிறான். இவன் விதிவாசமாகப்பட்டது ஆ. வேறு ஒரு கையில் இருக்குது. இது இப்போது நான் என்ன செய்தேன்? ஆ. இவனுக்கு பயந்து கொண்டு சென்று ஆ. கையில் இருக்கக்கூடிய சங்கை கீழே போட்டேன். ஆ. கடலிலே சென்று போட்டேன். ஆ. அந்த கடலிலே ஆ. சங்கு தோரகன் ஓ சங்குதுவார் ஆமா ஆயிடுச்சு. ஆ. அங்கும் நகரத்தை உட்புறம் செய்து ஆ. நான் கடலுக்குள்ள ஒழிச்சுக்கிறேன். சாமி நீங்க கடலுக்குள்ள ஒளியிருந்து ஒளிங்க. ஆ. உன் பொண்டாட்டிக்கு ஜட்டி இல்லையா ஒண்ணு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போங்க. அது ரைட்டு. அதனால ஆ. இவனுடைய விதிவாசம் எனக்கு கொஞ்ச நேரத்துல தெரியும். தெரியும். சரியா? சங்குத்தவாரர்கள் நம்ம இருக்கிறோம். இருக்கிறோம். என்ன பண்றான்னு பாக்கலாம். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். ஓய் ஓய் என்னுடைய மருமகனாகிய கட்டபொம்மன் இடத்திலே காட்டின சபரிய புஜபலம் வெறியும் எங்க போச்சு? சாமர்த்தியம் எல்லாம் எங்கே போச்சு? ஆழ்கடல் சரசதையில் உலக செய்கிறது என்று உலகத்துக்கெல்லாம் கடவுள் கடவுள் என்று போற்றினார்களே. ஆமா இந்த கடவுள் எங்கடா இருக்கிறான்? அவன் போயிட்டா சங்குதுவாரைக்குள்ள ஒளிஞ்சுக்கணும் மறந்துக்கணும். நவனிகை. ஆ, இது நவனிகை சங்க துவாரகை. ஆமா சங்கை எடுத்து வீசினார். பேசினால் நவனிக துவாரக வெளியாகி விட்டது. ஆமா ஆமா அண்டத்தில் இருந்தால் விடமாட்டான் சர்வாசந்தன். சந்தன் இந்த பூமண்டலத்தில் இருந்தால் விடமாட்டான். மாட்டான். இதற்குதான் ஆ, நவனிகை என்று சங்க துவாரக வெளியிடமாக மறைந்தார். ஓஹோ இந்த வாயர் படிக்கிறனா போடுற இதுக்கு நல்ல கல்லு முள்ளு எல்லாத்தையும் போட்டு கெட்டா பண்ணி விட்டுருலாம். எப்படி அவன் வெளியே வருவான்னு பாத்துக்கலாம். சாகட்டம் சாகட்டு உள்ளே பூதகர் சகடாசூரன் புகழ்வரை எல்லாம் வந்தால் சதகரை கேசிகனை தாங்களே மடித்தோம் என்று என்று பெரும் கர்வத்தால் வந்து பெருமிடம் செய்தான் என்னை. என்னை என்னிடத்திலே வல்லமை காட்டி ஒடுங்கினார் வலமொடுங்கி நடுமொடுங்கி பூமிக்குள் மறைந்தார். நான் தான். டேய், ஓய் எத்தனை வருஷம் சண்டை? 3 வருஷம் 3 வருஷம். ஆமா 18 முறை ஆ. அடிக்கிறது. ஆ. எப்படி அடிப்பேன்? எப்படி அடிப்பேன். எட்டு உதைப்பேன். அம்மா மாறு மேல உதைப்பேன். உதைப்பேன் தோடு மேல உதைப்பேன். உதைப்பேன் புறமுதுக காட்டி பொட்ட பையன் ஓடினான். ஓடிட்டான். எங்க ஓடினான்? என்ன இருந்தாலும் உங்க வலுவ அவனுக்கு வருமா? ஆ. மறைந்தான். நாம தான் சிங்காரப்பேட்டையில 1.5 கிலோ தின்றோம். 1.5 கிலோ தின்ற போது எல்லாம் தூங்குறாங்க. அப்படி மறைந்தான். ஆ. என் குலதேவதியை தேவதையை எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? நானூறு மேனி இருப்பிடமாக பிறந்தனை ஓர் உடலாக்கி என்னை நிறைந்திட்ட பராபரி ஆ. என் சரதேவி கிருவியை மறந்தேன். மறந்தேன். எத்தனை பேர் இப்படி சிற்றரசர்களை எத்தனை பேர்?
360 ராஜாக்களிலே 2 பேர்கள் தான் குறைவு. ஓ 360ல 358 பிடித்திருக்கிறேன். இன்னும் 2 வேணும். 2 வேணும். 2 அது யார்? சிற்றரசர்கள் பிடிச்சிருக்க. பேரரசரை பிடிக்கணும். பிடிக்கணும். யார் பேரரசர்? யாரு? தெரியாது உனக்கு. ஓய், அந்த அழகாபுரி நாடு செல்லுவேன். அந்த அழகாபுரி நாடு செல்லுவேன். இந்த அழகாபுரி நாடு செல்லுவேன். இந்த அழகாபுரி நாடு பிடித்தேன். ஓய், அந்த சூரஜேசன் நாடு செல்லுவேன். அந்த சூரஜேசனையும் பிடித்தேன். அரசன் குபேரனை பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டோம். அவன் தாண்டா நாட்டுக்கு ஆமா. செல்வாக்குடையவன். உடையவன். சூரதேசம் சென்று சூரசேனனை பிடிச்சு அவனி உள்ள 56 நாட்டரசர்கள் ஆட்டு மந்தை போல கூட்டம் கூட்டமாக கூட்டி இன்று 360 ராஜாக்களுக்கு நான் பூஜை தொடர போகிறேன். சரி. புடிச்சு சிறை போட்டு போட்டாச்சு. 6-7:30 மணிக்கு ஆமா. என் குல தேவதி வெள்ளிக்கிழமை நாளை சுக்கிரவாரம் ஆமா. நலபலி நான் கொடுப்பது உண்மை. ஓஹோ. புறப்படுகிறேன் யாகத்தில் இருந்து. நீ குழம்பு